ஹலோ மேடம், என்ன கறிக்கட்டி மாதிரி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட தளம் போட்டிருக்கோம். அது வந்து தண்ணி பாய்ச்சி 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 மூஞ்செல்லாம் வந்து கருத்து போச்சு அடிக்கிற வெயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு லாங் வீடியோவில் வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம், ரொம்ப லேட்டாக தான் டிஸ்டன்ஸில் தான் எடுக்கிறோம் இந்த வீடியோவை. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து தளம் போட்ட வரைக்கும் போட்டாச்சு. இப்போ செகண்ட் ஃப்ளோர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து கட்டு வேலை பண்ணிவிட்டு அப்புறம் தளம் போட்டாங்க. சாரி, கிரவுண்ட் ஃப்ளோரில். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து தளம் போட்டுட்டு வந்து கட்டு வேலை போடுறது. ஆமாம், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பில்லர் மட்டும் எழும்பி இருக்கும் எல்லா சைட்லேயுமே. என்ன ஒரு எப்பயுமே அது தளம் போடுறதுல காலம் எழும்பிடும். அதுதான் டி, சும்மா சொல்கிறேன். ஆனால் வந்து இந்த முறை ஒரே ஒரு எங்களுக்கு உதவி என்ன பண்ணியிருக்காரு இன்ஜினியர்னா, படிக்கட்டு கட்டிட்டாரு. ஒன் டைம் படிக்கட்டே ஆமாம், நாங்கள் வந்து சரிஞ்சுக்கிட்டு தாவி தாவி தவழ்ந்து தவழ்ந்து தான் மேலே வந்தோம். இதை வந்து நாங்கள் இதை தான் வந்து க்யூரிங் பண்ணும்போது இப்போ மேலத்துக்கு வந்து அவர் படிக்கட்டு போட்டாரு, நல்லா ஃப்ரீயாகிடுச்சு. இந்த தண்ணி பாய்ச்சறது இருக்கு பார்த்தீங்களா, க்யூரிங்கு, அதுதான் எங்களுக்கு பெரிய போராட்டமாகவே இருக்கு. மண்டை வலிங்க எங்களுக்கு. அதுதான் இருக்கிறதுலே பெரிய விஷயம். அதுக்கு டைம் கேட்கறது, க்யூரிங் பண்ணுறது, பசங்களை வச்சு பண்ணுறது. நம்ம வீட்டுக்கு என்றைக்குமே நம்ம தான் வந்து பார்த்துக்கணும். அதுக்கு அவங்களுக்கு அவங்கவுங்க வீடாக இருந்தால் தான் வந்து சேஃபாக பண்ணுவாங்க. நம்ம வீட்டுக்கு ஸோ நம்ம தான் பார்த்துக்கணும். அதனால எல்லாருக்கும் குத்துது குடையுது. என்ன பண்ணுறது? கேட்டால் எல்லாரும் உறவு இருந்து விடும். நம்ம கேட்கறது வந்து அவங்களுக்கு. சரி, அடுத்து ஆக்சுவலி இப்போ ரொம்ப வெயில், மத்தியானம் 3 மணி. ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த சீனரி தான். ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதை நான் நின்றுட்டு இருக்கிற இடம் வந்து என்னதுன்னா ஸ்டடி ரூம். இந்த இடத்துல தான் வந்து ஒரு ஸ்டடி ரூம் வரும். ஒரு வீட்டோட அழகே வந்து மொத்தமா கட்டி முடிச்சிருக்க அப்புறம் தான் கட்டி முடிச்சாதான் தெரியும். இது வந்து ஒரு பெட்ரூம். இந்த சைடு காமி, இது வந்து ஒரு பெட்ரூம். அதோட டாய்லெட் எல்லாமே குட்டி குட்டி தான். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி என் தங்கச்சி உட்காந்துருக்க இடம் தான் வந்து பால்கனி. அதுவும் வந்து 10க்கு 10, 8 ஆயிரம் அந்த மாதிரி தான். 9 தான். சின்ன பால்கனி தான், ரொம்ப பெருசா வைக்கல. எதுக்கு பால்கனில எப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு மொட்டை மாடி தான் இருக்கேன்ட்டு. அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஸ்டோர் ரூம், அது வந்து லிவிங் ரூம். ஏறி வர வழி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லிவிங் லாபி மாதிரி. கார்னர் வந்து ஒரு பெட்ரூம். அதுதான் என்னோட டைரக்ஷன் வந்து ஆக்சுவலி அந்த ஸ்டோரேஜ் ரூம் எடுத்துட்டோம்னா என்னோட பெட்ரூம் அவ்வளோ பெருசா இருந்திருக்கும். எங்களுக்கு வந்து ஆல்ரெடி நாங்க வீட்ல இன்டீரியர்லாம் பண்ண போறதுனால இந்த பீரோஸ் எல்லாம் வந்து பத்திரமா வைக்கணும். அதுக்காக தான் நாங்க ஸ்டோர் ரூம் போட்டுட்டோம். ஆமா, அதெல்லாம் வந்து நாங்க இந்த ஸ்டோர் ரூம்ல வெயிட் பண்ண நவரு. இந்த பாத்ரூம் வந்து நாங்க இந்த பெட்ரூமோட அட்டாச் கொடுக்கல. ஏன்னா எங்களுக்கு வந்து காமன் டாய்லெட் கீழே வைக்க முடியல, ஸ்பேஸ் இல்லாததுனால. அதனால இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து காமன் டாய்லெட்டா வச்சுட்டோம். ஏன்னா வந்தவங்க எல்லாம் வந்து பெட்ரூமை திறந்து போய் போறது வந்து அன்ஈஸியா இருந்துச்சு எங்களுக்கு. அதனால சரின்ட்டு இதை வந்து அதை வந்து நான் வந்து இடன் டாய்லெட்டா வச்சிருவேன். எப்படி அப்படின்னா கதவை மட்டும் ப்ளூட்டட் கதவை மாத்திரலான்ட்டு. ப்ளூட்டட்னு வருது பாரு என் வாயில, ஃப்ளூட்டட். ஓகே, வச்சிருக்கா. அது எந்த அளவுக்கு அது எப்படின்னு தெரியல. கண்டிப்பா நல்லபடியா செஞ்சு முடிச்சிருவோம். என்ன சொல்றது, கல்யாணம் பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாருன்றாங்க. இந்த டைலாக் ஆல்ரெடி நீ சொல்லிட்ட லூசு. மேல தாளத்துல இருந்து எல்லாமே நம்ம சொல்லிட்டோம்னா இருந்து நம்ம காசை கொடுத்துட்டா போதும், அவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டா செஞ்சு முடிச்சிருவாங்க. பட் ஆனா இந்த வீட்டை கட்டுறதுதான் பெரிய மேட்டர். அம்மா நம்மளுடைய ஆசைப்படி எப்படி கட்டுறோன்றது செதுக்குறாங்க. ஒரு சிற்பி எப்படி செதுக்குறாங்களா இல்ல நாம செதுக்குறோம். நம்ம வீட்டை நம்ம தான் செதுக்குறோம். கரண்ட், அதாவது இபில இருந்து லாஸ்ட் வீட்டை ஃபினிஷ் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நம்ம செதுக்கி 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 தான் வந்து நம்ம வீட்டை கட்டுறோம். அண்ட் தென் வந்து இப்போ எங்களுக்கு மண்டை காயறது வந்து இந்த எங்கெங்கெல்லாம் ஒயரிங் போகுது, எங்கெல்லாம் வந்து நாங்கள் சாக்கெட் வைக்கணும், ஸ்விட்ச் வைக்கணும் அப்படின்றது எல்லாமே அவங்க பொதுவாக ஒரு 2-3 இடம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் எங்களுக்கு இதை விட ஹைலைட் என்னன்னா, பெட்ரூம்ல மண்டைக்கு மேல அவர் சொன்னார் மண்டை மேல இருக்க கொண்டே. ஆக்சுவலி இவங்க வந்து நான் ஆஃபீஸ் போயிட்டேன், அதுக்கு நடுவில் வந்து வெயிட் பண்ண, அதுக்கு நடுவில் தான் இவங்க இந்த மார்க்கிங் பண்ணி வச்சிருக்காங்க. காமிக்கிறேன் பாருங்க. நான் ஆஃபீஸ் போயிட்டேன், அதுக்கு நடுவில் தான் அந்த கேப்பில் தான் இவங்க வந்து மார்க்கிங்லாம் பண்ணியிருக்காங்க. நான் போய் பெட்ரூம் பார்த்தோன்னே எனக்கு மயக்கமே வந்துடுச்சு. அடே என்ன பண்ணுவீங்க, பெட்ரூம் பின்னாடி தான் நான் வந்து ஃபேமிலி ஃபோட்டோ அம்மாவோட ரூமில் ரொம்ப பெருசாக நான் மாட்டணுன்றது என்னோட ட்ரீம்னே சொல்லலாம். அது பைரவியோட அது வந்து லைக் ஃபோட்டோ மாதிரி இல்லாமல் நான் ஒருத்தவங்களை இதுக்காகவே இன்ஸ்டாவில் ஃபாலோ வேறு பண்ணி வச்சுருக்கேன். மொத்தமாகவே பெயிண்ட் அடிச்சு எங்கள் அப்பா உட்காந்துட்டு இருக்க மாதிரி எங்கள் பைரவியை தூக்கிட்டு நான், என் ஹஸ்பண்ட், எங்கள் அக்கா, குட்டி பொம்மு, எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி என்னோட பொம்மு எல்லாரோட ஒன்றா இருக்கிற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன். இதுங்க அந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் சாக்கெட்டை சொல்லி வச்சுருக்கேன். நாளைக்கு மேலே என்ன இப்படி ஆஃப் பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் சொல்லிட்டேன் இது எல்லாமே சேஞ்ச் ஆகும். எனக்கு வந்து என் தங்கச்சி வந்தாதான், ஏன்னா அவளுடைய கட்டமைப்புல தான், அவளோட செதுக்கல தான் வந்து இதை செதுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு இந்த வேலை பண்ணிருக்கீங்களா? எனக்கு பார்த்தோன்னே ரெண்டு ஆயிடுச்சு.
எவன்டி தலைமையில தூக்கி சாக்கெட்ட வைப்பா சைட்ல அவர் சொல்றாரு அம்மா நான் உங்களை கேட்டு தானமா பண்ணேன், நான் அப்பவே சொல்லிட்டேன் சார், என்ன கேட்டாலும் எனக்கு இந்த இடம் வந்து எனக்கு ஓகேவா படல, என் தங்கச்சி வந்தா நிச்சயமா மாத்துவா அப்படின்னு. அதே மாதிரி அவர் 3 நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நேற்று அவர் எங்களுக்கே கால் பண்ணாரு, நாங்க வந்து டம்மி ஆனது காரணத்தால எங்களால வர முடியல, ஸோ அவர் என்னைக்கு வர வரட்டும் அப்படின்னு விட்டாச்சு. இது நான் சொல்லி முடிக்கிறேன். யாரும் ஃபோன் பண்றாங்க. அம்மாவா இருக்குமோ, எங்க அம்மாட்ட சொல்லாமே நாங்க வந்துட்டோம். இங்க எதில் முடிச்சோம்? அதான் அந்த இபி எல்லாம். ஆமா, ஸோ எல்லாத்தையும் நான் வந்து மாட்டி வச்சிருக்கேன். அவர் இன்னும் வரல, அவர் வந்ததுக்கு அப்புறம் அதை மார்க் பண்ணணும். இதுதான் வந்து நாங்க மொட்டை மாடி. பெரிய மொட்டை மாடி தான். செம வெயில் அடிக்குது. ஆமா, இந்த இடத்துல வந்து ஹெட் ரூம் வந்துடும். காமி இங்க வா. ரொம்ப ஒன்றும் வெயில் இல்லை பாப்பா, இந்த மாதிரிலாம். இந்த இடத்துல வந்து ஹெட் ரூம் வந்துடும். இங்க ஹெட் ரூம், இந்த இடத்துல வந்து டேங்க் வச்சிருவாங்க சவுத் வெஸ்ட் கார்னர்ல. இந்த சைடு தான் நாங்க சோலார் வைக்கலாம்னு நினைச்சிருக்கோம். வைக்கலாம்னு இருக்கோம் நாங்க. இந்த இடம் பூரா இவ்வளவு தூரம். சூரியன் பகவான் எங்க இருக்கிறாரு? சுட்டு அடிக்கிறாரு. ஆனா முன்னாடி விட இப்ப பரவாயில்ல தான். காமெடி என்னைய. இந்த இடம் வரைக்கும் சோலார் வரும். இங்க தான் வந்து காய போடுறது இதெல்லாம். ஓகே, இந்த இடத்துல இங்க வந்து நாங்க சிட் அவுட் கட்ட போறோம். இந்த இடத்துல கரெக்டா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போயிட்டு இது வரைக்கும் தான். இந்த இது வரைக்கும் தான். தெரியல, அப்படிதான் நினைக்கிறேன். எங்க அக்கா வந்து வீடியோ அசிங்கமா இருக்கும், கேவலமா இருக்கும், போட்டு போட்டு நாய முடு ஓடுது, ஜுரம் வந்த உடம்புன்னு சொல்லுது. அது உண்மைதான். இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடணும். ஒண்ணுமே இல்லை, இங்க ஒரு சிட் அவுட் வைக்க போறேன், அவ்வளவுதான். அது சிட் அவுட் கிடையாது. அது சிட் அவுட் கிடையாது. வெயிட் பண்ணி இங்க சிட் அவுட் வச்சுட்டு அந்த மேல இருக்குல்ல அந்த மாதிரி மட்டும் கட்டி விடலான்ட்டு. ஆனா நாங்க வந்து ஃபைபர்ல பார்க்க போறோம். எங்க கிடைக்கும் எப்படி கிடைக்கும்னு ஃபியூச்சர்ல தான் தெரியும். இப்போதைக்கு டப்பு இல்லாத டப்பு வந்து கரெக்டா வீடு கட்டி கிரக பிரவேசம் போறதுக்கு மட்டும் தான் இருக்கு இன்டீரியரோட. அதனால இதெல்லாம் ஃபியூச்சர் பிளானிங். இதுவும் சோலாரும். சோலார்ல உடனடியா போட முடியாது. சிட் அவுட் மட்டும் கட்டி விட்டுருவோம். அந்த மேல போடுறது வந்து அப்புறமா தான். ஆமா, ஜாலியோ ஜிம்முக்கானா தான் எனக்கு வெயிட்டிங். எப்படான்னு. ஓகே, அவ்வளவுதான். வீடியோ இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். டாடா சொல்றியே. வீடியோவை இத்துடன் முடித்துக் கொள்கிறோம். பாய். எங்க அம்மா வீட்டுல தூங்கி நிறுது தெரியாது முதல்ல.